சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க கூடாது, தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்க கூடாது, தமிழக அரசின் போடப்பட்ட ஒரு நபர் ஆணையம் இருக்குல்ல அருணா ஜெகதீஷ் விசாரிக்க கூடாது. ஆனா சிபிஐ விசாரிக்கலாம். உச்ச நீதிமன்றத்துடைய தலைமையில இன்னொரு ஓய்வு பெற்ற நீதியரசரை போட்டு அது விசாரிக்கலாம். இது எப்படி? அஜித் குமாருடைய மரண வழக்குல ஆர்ப்பாட்டம் போட்ட மரியாதைக்குரிய தாவேகா தலைவர் விஜய் என்ன பேசினீங்க? இன்னைக்கு சிபிஐ கேட்கிற நீங்க, சிறப்பு புலனாய்வு குழுவை எதிர்க்கிற நீங்க, சரியா 2 மாசத்துக்கு முன்னாடி இதே சென்னையில சிவானந்தா சாலையில 3 மணி நேரம் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கட்டு 3 நிமிஷம் பேசுனீங்களே, அந்த 3 நிமிஷத்துல என்ன பேசுனீங்க? சிபிஐ என்பது மத்திய அரசினுடைய கைப்பாவை என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிறப்பு புலனாய்வு குழு இருக்கும்போது சிபிஐ எதற்கு என்று பேசிய வாயி இதே வாயி, இந்த வாயி அங்க போய் சிபிஐ கேக்குது. அதாவது அடுத்தவர் வழக்கு என்றால் சிபிஐ தேவையில்லை, தன் வழக்கு என்றால் சிபிஐ தேவைன்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு? இது நீங்களா முடிவெடுத்த மாதிரி தெரியலையே. உங்களுக்கு வேண்டப்பட்ட யூடியூபர் சொல்ற மாதிரியே 2 முறை மைக் 2 உங்ககிட்ட பேசாம அந்த மைக் 2 சொன்ன உத்தரவு அடிப்படையில் தான் ஜிஎஸ் மணியும் உமா ஆனந்தனும் போட்டாங்களா? அவங்க சொன்னது அடிப்படையில் தான் சிறப்பு புலனாய்வு குழு வேண்டாம், நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நீங்க போய் உச்சநீதிமன்றத்தில் இன்னொரு ஆணையத்தை கேட்குறீங்களா, சிபிஐ கேட்குறீங்களா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அப்போ யாருடைய கைப்பாவையாகவோ விஜய் செயல்படுறாரு? சிபிஐ பாஜகவின் கைப்பாவை என்று விஜய் தான் சொன்னாரு. இப்ப விஜய் யாரோட கைப்பாவை?